ஐயா வணக்கம். என்னோடய பேர் செல்வராஜ். 9 சூழியம் 43 45 78 54. பிளம்பிங் வேலை, நம்ம பெயிண்டிங், வாட்டர் குரூப்பு, டைல்ஸு எல்லா வேலையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிறப்பாக. நீங்கள் உங்கள் வீடு ஆஃபீஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துட்றோம். இங்கே வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்னு வந்தோம். இப்போ ஒரு வேலையை கொடுத்து நம்ம ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஆமாம். இப்போ படியெல்லாம் உடச்சிட்டு இது பண்ணியிருக்கோம். ஜன்னல் வச்சுருக்கோம், வாஸ்கால் 2 வாஸ்கால் வச்சுருக்குறோம், வெண்டிலேட்டர் வச்சுருக்குறோம். எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வருங்க 3600 ஸ்கொயர் ஃபீட் மேலே வருங்க. எல்லாம் பாருங்கள். இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க்குன்னு கூப்பிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ரூப் உடச்சிட்டு ஜல்லி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்து பாருங்கள். இப்போ வழி இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு சின்ன வழியாக்கி இது ஒரு ரூம் மாதிரி தடுக்கணும். இப்போ கீழே சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி ஜல்லி போட்டு மேலே வெதர் கோஸ் போட்டு கொடுத்துருவோம். கீழே வழி இருந்ததா? கீழே வழி கிடையாது. இப்போ எல்லாமே உடச்சி நீங்கள் இது பண்ணுறீங்க? ஆமாம், உடச்சி. இடம் அப்படி காலியாக இருந்தது. ஆமாம். இப்போ இதுக்கு மேலே வந்து இது போட போகிறீங்க. ரூப்பு ஜல்லி போட்டு இதே மாதிரி கைப்பிடி சோறு அங்கே வந்துடும். அந்த லாஸ்ட்டில் பீம் மாதிரி கொடுத்து இதை இது பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஓப்பனாகவே இருக்கும். மூடி இருந்தது, இப்போ உடைச்சிருக்கோம். இப்போ இது வாசப்படி இந்த பக்கம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு வழி. எத்தனை நாள் ஆகுது? இது 3 நாள் ஆச்சுங்கய்யா. 3 நாள் ஆச்சு. நான் புதங்கல் மணிக்கு ஜல்லி போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறோம் அவங்ககிட்ட, பாட்டிகிட்ட. சரின்ட்டு இருக்காங்க. கீழே வழி வச்சு அப்படி ரூம் மாதிரி பண்ணி ரூம் மாதிரி அப்புறமா பண்ணணும், இப்போ கிடையாது. அப்புறமா சரி, ஓகே. கீழே வாங்க, கீழே உட்காந்து. முதல்ல இந்த ரூமு காலியாக இருந்தது, படிக்கட்டு இருந்தது மேலே ஸ்டெப்பு மாதிரி. இப்போ ரூம் மாதிரி தடிக்கிருக்கோம். தடிக்கிட்டு ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உள்ளே வந்து எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு சவர் இருந்ததுங்க, இதை உடைச்சிட்டோம். உடைச்சிட்டு இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே மேலே மாடிப்படிக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் இருந்தது, அதுவும் இது பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இங்கே ஒரு கப்போர்டு இருந்தது, இங்கே கப்போர்டை கட்டிட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு சவர் வச்சு பூச்சி கொடுத்துட்டோம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரூம் இது பண்ணி இது ஒரு பாஸ்கால் வச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு ஓப்பன் இருந்ததுல இந்த சைடு, இதையும் அடைச்சிட்டு இதை ஒரு ரூம் மாதிரி ஆக்கிட்டோம். இது ஒரு ரூம் மாதிரி ஆகிட்டு அப்புறம் இங்கே இதை மறுபடியும் இங்கே ஒரு பக்கத்து வீடு, இதையும் ஆல்ட்ரேஷன் பண்ணி இதை உடைச்சாச்சு. இதையும் உடைச்சி இந்த பக்கம் இந்த டைல்ஸ் எல்லாம் போட்டுருப்பாரு. டைல்ஸ் எல்லாம் போட்டு இதுவும் இது பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் வேலை. இதை நீங்கள் பார்த்துட்டு ஆமாம், உடச்சி பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க எப்படி கேட்டாங்களோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இப்போ இதை அப்புறமா கொஞ்ச நாள் செஞ்சு இதை ஒரு பாத்ரூம் ஆக்கணும். ஒரு 2 பாத்ரூம் ஆக்குற மாதிரி ஐடியாவில் இருக்குது. உடச்சி இது அப்படியே பாத்ரூம் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க. அப்படி என்ன வேலை பண்ணிருக்கோம். இங்கே ஒரு ஏசி இருந்தது, இதையும் நம்ம கட்டோலை போட்டு இதையும் பூசியாச்சு. அதே மாதிரி அந்த விண்டோவிலையும் பெருசாக இருந்தது, அதுவும் பெருசாக இது பண்ணியாச்சு, சின்னதாக்கியாச்சு. இதாக இருக்குல்ல, இது பெருசாக இருந்துச்சு, இதை நம்ம கட்டோலை போட்டு இதையும் பூசி கொடுத்தோம். சின்னதாகிடுச்சு. வீட்டுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நீட்டாக முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, டச்சப் வேலை. அது இருந்தால் முடிஞ்சிச்சு வேலை. அவ்வளோதாங்க. இது மேலே நம்ம பண்ணோம்ல, வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிடுவோம். இந்த ஜன்னல் பண்ணியிருக்கோம், இந்த வாசுக்கால். ஆமாம், இது வந்து நம்ம போட்டது, அவங்க வாங்கி கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. மேலேயும் பண்ணிருக்கு. எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்தாங்க, நாங்கள் மாட்டி இது பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களோட வேலை பூராங்க. இப்போ வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளது வந்து இப்போ பல்லூர் குளத்தில் ஒரு வேலை போயிட்டுருக்கு, குளத்தூரில் ஒரு வேலை போயிட்டுருக்கு, இப்போ நந்தனம் அதில் ஒரு வேலை இப்போ முடிய போகுது. அடுத்து இன்னொரு வேலை வந்து திருமசவாயில் சொல்லியிருக்காங்க,
அது போய் பார்த்துட்டு நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். நம்ம பிளம்பரு, பெயிண்டிங், வாட்டர் குரூப்பு, அப்புறம் யாராவது முக்கியமானவங்க கேட்டாங்கன்னாக்கா பால் சீலிங் வேலை, மேசன் ஒர்க்கும் பண்ணுறோம், பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து வீடோ ஆஃபீஸோ எந்த வேலையாக இருந்தாலும் சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எல்லா ஆளும் இருக்காங்க. என்னோடய நம்பர் வந்து 9 0 43 45 78 54. நன்றி, வணக்கம்.